விவேகினம் ஆப்ரஜ்யம் தைரிய ஔதார்ய க்ஷமாநிதி சதா வினவபூர்வந்தம் வித்யாதீர்த்த குரும் பஜே. ஸ்ரீ ஸ்ருங்கேரி சாரதா பீடாதிபதி ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகள் 1974 ஆண்டு துறவரம் பெற்றார்கள். அவர்கள் துறவரம் பெற்று 50 ஆண்டுகள் இந்த ஆண்டு நிறைவு பெறப் போகிறது. இப்பொழுது ஜெகத்குரு அவர்கள் முழுமையாக எல்லாவற்றிலிருந்து விலகி அவருடைய அனுஷ்டானத்திலேயே சதாகாலம் செலவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் துறவரம் பெற்று 50 ஆண்டுகள் தபஸ்வியாக வாழ்ந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர்கள் மேற்கொண்டதெல்லாம் தபஸ். அப்படிப்பட்ட ஒரு தபஸ்வி பார்க்கும் பொழுது நமக்கும் நல்ல வாழ்க்கையை வாழணும், நாமும் சற்றாவது நல்ல பண்புகளை கற்றுக்கொள்ளணும், சற்றாவது துறவரம் என்பதை புரிந்து கொள்ளணும், நாம் இந்த மனித பிரிவியை உயர்த்தி கொள்ளணும் அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் காலை 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து 4 மணியிலிருந்து அவர் அனுஷ்டானங்களை ஆரம்பித்து வேதாந்த பாடம் சிரவணம், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல், பக்தர்களுக்கெல்லாம் வழிகாட்டுதல், பூஜை, இப்படி எத்தனையோ ஆண்டுகள், 1 ஆண்டு இல்லை, 2 ஆண்டு இல்லை, 1974 ஆண்டு நவம்பர் திங்கள் 11ஆம் நாளிலிருந்து அப்படிப்பட்ட ஒரு என்றோ வாழ்ந்தார்கள், இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை நாம் மகிழ்ச்சியோடு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் எதுக்காக எண்ணி பார்க்கிறோம்? அவருக்கு இதில் ஒன்றும் ஆவதற்கு இல்லை. நாம் நம்முடைய வாழ்க்கையை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்காக, அது மட்டும் இல்லாமல் இளைஞர்களுக்கு நல்ல எண்ணங்களை ஏற்படுத்துவதற்காக, நல்ல விஷயங்களை சொல்வதற்காகத்தான் ஸ்ரீ சன்னிதானம் அவர்கள் ஜெகத்குரு சங்கராச்சாரியார் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாசுவாமிகளுடைய வாரிசான ஜெகத்குரு ஸ்ரீ விதுஷேகர பாரதி சுவாமிகள் இந்த சங்கர விஜயம் திருவிழாவை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த திருவிழாவினுடைய நோக்கமே எல்லோருக்கும் உதவுவதுதான். எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையை, மனித பிறவியை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆதிசங்கருடைய உபதேசங்கள், ஆதிசங்கருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு நாம் சற்றாவது முன்னேற வேண்டும் என்பதற்காகத்தான். இதில் ஒரு அங்கம் கருத்தரங்கள். ஒவ்வொரு நாளும் கருத்தரங்கு நடக்கும். இந்த கருத்தரங்களை கலந்து கொள்பவர்கள் அத்தனை பேரும் புகைப்பட கண்காட்சியை பார்க்க வேண்டிய வாய்ப்பை பெறுகிறார்கள். அந்த புகைப்பட கண்காட்சியை ஜெகத்குரு எப்படி வாழ்ந்தார் என்பதை நாம் இந்த புகைப்படங்களோடு, அது கொடுக்கப்பட்டிருக்கிற குறிப்புகளோடு பார்க்கலாம். அந்த வாய்ப்பை பெற்று அதில் நாம் உள்வாங்கிக் கொள்வதற்காக வினாடி வினா நிகழ்ச்சி, குவிஸ் ப்ரோக்ராம். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் என்னால சிலருக்கு என்னன்னா, ஐயோ எனக்கு குவிஸ் வேண்டாம்ப்பா, குவிஸ்னா என்னுடைய அறியாமை மொழி தெரிஞ்சிரும், எனக்கு விஷயம் தெரியலன்னு தெரிஞ்சிடும். அதான் இல்லை. இந்த ப்ரோக்ராமுடைய நோக்கமே சற்று கூட அது இல்லை. இந்த குவிஸ் ப்ரோக்ராமோட நோக்கமே ஜாயிண்ட் ஸ்டடி. நடத்துபவரும் அதை பங்கு கொள்பவர்களும் எல்லோரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை எப்படி மேம்படுத்துவது என்பதை, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்களை, நாம் தெரியாத விஷயங்களை நாம் ஜீரணித்து, நாம் உள்வாங்கிக் கொண்டு, அதை நன்றாக புரிந்து கொண்டு, அது அடிக்கடி நமக்கு ஞாபகம் வரும் வழியில் செய்யணும்னா அதுக்கு குவிஸ் இஸ் அ மீடியம் ஆஃப் எஜுகேஷன். குவிஸ் ரொம்ப விளையாட்டாக இருக்கும், ஆனால் அதே சமயத்தில் நமக்கு நன்றாக கொஞ்சம் கூட தூக்கம் வராமல் நம்ம அழகாக அதில் உணர்ந்து என்ஜாய் பண்ணிட்டே படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு குவிஸ் உங்களுக்காக காத்திருக்கு. ஸோ இதில் ஆசிரியர்கள் கருத்தரங்களை கலந்து கொள்கிறவர்களுக்கு குவிஸ் உண்டு, திருமணமான தம்பதியர்களுக்கு உண்டு, ப்ரொஃபஷனல்ஸ் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு உண்டு, யோகா மூலமாக ஆன்மீக பாதையை முன்னேறுபவர்களுக்கு உண்டு. இதை தவிர நேரடியாக நாங்கள் கலந்து கொள்ளலாம். சார், எப்படி கலந்து கொள்வது? நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளலாம். அதாவது கணவன், மனைவி, குழந்தைகள் 4 பேர் சேர்ந்து
இல்லை எங்கள் குழந்தைகள் எனக்கு ஒரு குழந்தை தான் இருக்குது, எங்கள் அப்பா இருக்கார், எங்கள் அம்மா இருக்கா, அவங்க கூட சேர்ந்து கலந்துக்கலாம். நீங்கள் இங்கே கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் கலந்து கொள்வது என்ன பயன்னா, பரிசுகள் இருக்கு, ஏராளமான பரிசுகள் இருக்கு. பரிசுகளுக்காக அல்ல, நாம நம்முடைய வாழ்க்கையினுடைய நமக்காக, நம்ம டே டு டே லைஃப், நம்மளுடைய சப்ஜெக்ட் நமக்காக அந்த குவிஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவிஸ், டோட்டலி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் குவிஸ். ஃபர்ஸ்ட் திங் நீங்க புரிஞ்சுக்கணும், இட் இஸ் நாட் ஃபார் ஹைலைட்டிங் எனிபடிஸ் இக்னரன்ஸ். நோபடி இஸ் இக்னரண்ட். படிச்சா தெரிஞ்சுட்டு போகுது. ஐ எம் நாட் ரெட் தி சப்ஜெக்ட், ஐ எம் இக்னரண்ட், தட்ஸ் ஆல். வாட் இஸ் ராங்? எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியாது, அப்போ அது நான் இக்னரண்ட் அர்த்தமா? ஐ மே பி வெரி ஸ்ட்ராங் இன் மேத்தமேட்டிக்ஸ், அவ்வளவுதான். அதனால எந்த ஒரு மனப்பான்மையும் இல்லாமல் எல்லாரும் கலந்து கொள்ளணும். எதுக்காக கலந்து கொள்ளணும்? நம்முடைய வாழ்க்கையை அதை விட முக்கியமானது நம்முடைய வருங்கால சந்ததியினர், குழந்தைகளை எல்லாம் இன்வால்வ் பண்ணணும். அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த குவிஸில் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும். நல்ல ப்ரைஸ் இருக்கு, வா கமான் லெட் அஸ் வின் திஸ் ப்ரைஸஸ். கூப்பன்களை வின் பண்ணுவோம். இதில் ஹையஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு. சிங்கேரிக்கு செல்கின்ற ஸ்பான்சர் ட்ரிப் இருக்கு, அப்படின்னு எல்லாம் எல்லா பரிசுகளும் உங்களுக்கு காத்திருக்கு. இது எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜாயிண்ட் ஸ்டடி தான் இந்த குவிஸ். ஆக எல்லோரும் அனந்த பத்மநாப சுவாமி ஆலய வளாகத்தில் அமைந்திருக்கும் மண்டபத்தை நோக்கி வாருங்கள். ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 13ஆம் தேதி சனிக்கிழமை வரை. ஆனால் நீங்கள் முதல்ல வரணும், அப்போதான் ஏர்லி ரவுண்ட்ஸில் கலந்து கொள்ள முடியும். 7, 8 தேதிகளில் நீங்கள் மறந்து கலந்து கொள்ளணும். 8ஆம் தேதியிலேருந்து ஆரம்பம், 7ஆம் தேதி துவக்க விழா, 8ஆம் தேதி 9ஆம் தேதியிலேருந்து குவிஸுக்குள் நீங்கள் வர வேண்டும். அதுக்கு பதிவு செய்ய வேண்டும். நல்லா தெரிஞ்சுங்க, இது எதுக்காக பண்ணுறோம்? நாம் எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் நம்முடைய குழந்தைகள் பேரம்பேத்தியுடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காகவும் தான். எந்த வயது வரம்பே கிடையாது, அத்தனை பேர் கலந்து கொள்ளலாம். நாம் சேர்ந்து படிப்போம், சேர்ந்து விளையாடுவோம், அதே சமயத்தில் உயர்ந்த லட்சியங்களை அடைவோம்.